கேரட் வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு டேஸ்ட் இருக்கனால சேர்த்து இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ரிச் ப்ரோட்டீனாக இருக்கும். ஆனால் சோயா வந்து கிட்ஸுக்கு நல்லதா? ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ சிக்கனுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் வந்து சோயாவில் தான் இருக்குது. எனக்கு பார்க்க மட்டன் கோலா உருண்டை மாதிரி ஒரு ஃபீல் வருது பார்க்கும்போதே. அப்படியே சிக்கன் டேஸ்ட்டு தான் அப்படியே இருக்கும். இல்லை வெஜ்ஜீஸ் இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்குன்னு சொன்ன மாதிரி சோயாவா இல்லை சிக்கனான்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரிட்டி குக்கிங் ஷோக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட கோமதி கிச்சன்ஸில் வந்து நம்ம செம்ம ஃபேமஸாக இருக்கக்கூடிய கோமதி மேம் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காகவே ஸ்பெஷலாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஷ்ஷு, அது பேர் கேட்டாலே என்ன இப்படி ஒரு டிஷ்ஷா அப்படின்னு வந்து எனக்கே ஷாக் ஆச்சு. கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் அந்த ஒரு டிஷ்ஷு பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம மேமை கூப்பிடலாம். வெல்கம் மேம், வாங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் மேம் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ஸ் ஸ்பெஷலாக வந்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த டிஷ்ஷு பேர் கேட்டோன்னே எனக்கே வந்து இப்படி ஒரு டிஷ்ஷா, இது மாதிரிலாம் எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன டிஷ் மேம் இன்னைக்கு பண்ண போகிறோம்? நம்ம இன்னைக்கு சோயா வச்சு வெஜ்ஜி பாப்கார்ன் வந்து செய்ய போகிறோம். சோயா வச்சு வெஜ்ஜி பாப்கார்னா மேம்? ஓகே, எப்படி மேம் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதுக்கு? ஃபஸ்ட்டு சோயா வந்து சோக் பண்ணியிருக்கு ஒரு 10 minutes தான். இப்போ அது வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் அதுக்கப்புறம் வெஜ்ஜி ஆல்ரெடி பொட்டேட்டோவும் கேரட்டும் வேக வச்சுக்கிறோம் பாயில் பண்ணி. அதை வந்து மேஷ் பண்ணி அதை இதோட சேர்ந்து கலந்து எப்படி செய்கிறதுல பார்க்க போகிறோம். ஓகே மேம், ஃபஸ்ட்டு என்ன மேம் ப்ரொசீஜர் பண்ணணும்? சோயா வந்து லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் இந்த சோயா ஊற வைக்கணும்? அப்படி ஏதாவது 5 minutes, 5 to 10 minutes ஓகே தான். இது நல்லா இதுமாதிரி பிழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பரில் இருந்தால் சாப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரி, மிக்ஸினால கேரட் வந்து நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். பொட்டேட்டோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் ஒரு டேஸ்ட் இருக்கனால சேர்த்து இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ரிச் ப்ரோட்டீனாக இருக்கும். ஆனால் சோயா வந்து கிட்ஸுக்கு நல்லதா? ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ சிக்கனுக்கு ஈக்குவலான ப்ரோட்டீன் வந்து சோயாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் வெஜிடேரியன்லாம் மஸ்ட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான். இல்லை நீங்கள் எந்த பீட்ரூட் கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க எந்த வெஜிடபிள் சாப்பிட்லையோ அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, போட்டு இல்லை இதிலே போட்டுடலாமா? கிரைண்ட் பண்ண சோயாவே இதோட சேர்த்துக்கலாம். பார்க்க உண்மையாகவே சிக்கன் மாதிரி தான் இருக்கு. எனக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ கேப்ஸ் எல்லாம் கிடைக்கும்ல சிக்கன் பாப்கார்ன், அந்த மாதிரி சோயா வெஜ் பாப்கார்ன் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மேம்? இப்போ இதுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்க்க போகிறோம். சிக்கன் மசாலா வந்து ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். அப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் இந்த ஒரு இதை பைண்டிங் பண்ணி கொடுக்கறதுக்காக, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்புறம் சால்ட் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இது சேர்க்கணும் அப்படி ஏதாவது குவான்டிட்டி இருக்கு? இப்போ உங்களுக்கே தெரியும், பனீர் அளவுக்கு பைண்டிங் ஆகுற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மற்றபடி ஸ்பைசஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி. இது இப்போ பால்ஸாக வந்து பாப்கார்ன் மாதிரி குட்டி குட்டியாக வந்து குட்டியா அதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கு இதை வந்து சிக்கன் ரோல்னு ஏதாவது சொல்லி ஏமாற்றி கொடுத்துருக்கீங்களா? என்னோட பையனுக்கு இந்த ரெசிபி தான் கொடுப்பேன் அடிக்கடி. இந்த மாதிரி சோயாவில் அவனுக்கு சோயா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் வெரைட்டியாக பண்ணி கொடுக்குறதுல இது ஒரு ரெசிபி தான். ஸோ மற்ற குழந்தைங்களுக்கும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. உங்கள் சிஸ்டரோட குழந்தைங்களுக்கு அஷ்மிதா மேம் அவங்களோட குழந்தைங்களுக்குலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? செஞ்சு கொடுத்துருக்குறேன். உங்களோட சமையலில் அவங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரெட்டுன்னு நினைக்கிறீங்க? சூப், ப்ரோக்கோலி சூப். இப்போ இதுக்கு தேவையான சீஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த சீஸ் தான் சேர்க்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? ஏன்னா இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த ஸ்ப்ரிங் அதிகமாக வரும். இழுக்கும் போது அந்த ஒரு இது வருமே அந்த மாதிரி. ஆமாம், ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால்
இப்போ இதை ரவுண்டாக எடுத்துக்கலாம் நம்ம. இதெல்லாம் எப்படி யோசிப்பீங்களா உட்காந்து குழந்தைங்களுக்காக மட்டும் எப்படிடா பண்றது அப்படின்னு? இப்போ வந்து பெரியவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, குழந்தைங்களுக்காக தான் வித்தியாசமாக யோசிச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் ரெசிபி செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்க நமக்கு மேலே உஷாராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து வெஜ்ஜஸ் இதெல்லாம் உள்ள மறைச்சு கொடுக்கும் போது கண்டுபிடிச்சு ஏதாவது இவ்வளோ ட்ரை பண்ணனேடா இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டீங்களே அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்லைங்க, மோஸ்ட்டாக எல்லாமே மேஷ் பண்ணி கொடுக்கறனால குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அது குழந்தைங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தா கேரட், பொட்டேட்டோ எல்லாமே. ஸோ அதனால் விரும்பி சாப்பிட்ருவாங்க. என்னோடய பையனும் அந்த மாதிரி தான். ஓகே. அவனுக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், அந்த மாதிரி தான் சாப்பிட்ருவாங்க. நமக்கே ஒரே மாதிரி சாப்பிடும்போது ஒரு டைமில் போர் அடிக்கும். டிப் பண்ணுறதுக்காக கார்ன்ஃப்ளவர், தண்ணி மட்டும், உப்பு மட்டும் கலந்துக்கலாம். ஸ்பைசஸ் எதுவுமே வேணாம், ஏன்னா இதுலேயே நம்ம ஆல்ரெடி கலந்துருக்கிறோனால மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் டிப் பண்ணுற அளவு போதும். அப்போ அது வந்துச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்ல போட்டு எடுத்து கோட் பண்ணிட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். சிம்பிள் தான். நம்ம வெஜிடபிள் வேக வைக்கிற மாதிரி குக் பண்ணிட்டு அப்புறம் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும்னு நினச்சா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை. இது எனக்கு பார்க்க மட்டன் கோலா உருண்டை மாதிரி ஒரு ஃபீல் வருது பார்க்கும்போதே. அப்படியே சிக்கன் டேஸ்ட்டு தான் அப்படியே இருக்கும், ஆனால் நல்ல ப்ரோட்டீன். அதான் பியூர் வெஜிடேரியன்ஸ்லாம் கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணலாம். சீஸ்லாம் மெல்ட் ஆகும், தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக எனக்கு இப்போயே லைட்டாக டெம்ப்ட் ஆகுது. அந்த சீஸ் வந்து வெளியே வந்து பபிள் மாதிரி வருது. சீஸ் வந்து குழந்தைங்களுக்கு கெடுதல்னால் சொல்ல முடியாது, ஆனால் ஃபேட் கண்டிப்பாக இருக்கும் மில்கில் இருக்கிறதுனால. ஒரு அளவுக்கு எவ்வளோ மெல்ட் ஆகுது பாருங்க. அதுதான் பபுள் மாதிரி வெளியே வெடிச்சு வரான். எவ்வளோ கம்மியான சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டா போதுமா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்த்தாலுமே சீஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மெல்ட் ஆகி பபிள் வந்துடும் கண்டிப்பாக. சீஸ் சேர்த்துருக்கனால கீழே அப்படியே ஃப்ரை ஆகும். ஸோ இந்த இதெல்லாம் சீஸோட இதுதான். அதனால் நம்ம இதை வந்து இப்படி எடுத்துகிட்டே தான் இருக்கணும், அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதுமா? அப்புறம் இந்த எண்ணெய் வந்து அப்படியே அடங்கிடும். இப்போது நல்லா தனித்தனியாக செப்பரேட்டாக கொதிக்கிறது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சு, நம்ம எடுக்கலாங்கிறது தான். ஓகே. இப்போ இந்த பபுள் வராமல் இருந்தது ஃப்ரை ஆயிடுச்சு. கரெக்டுங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுக்கலாம், ஆனால் இன்னும் லைட்டாக வேகணும். ஸோ வெந்துருச்சா இல்லையான்ற டவுட் வந்து இதில் தேவையே இல்லை. கிடையாது. இப்போ கொதிக்கிறது அப்படியே ஃபஸ்ட்டு போட்டதுக்கே இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து நார்மல் சீஸில் இந்த மாதிரி வராது. ஸோ அதனால தான் மொசரல்லா சீஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஐட்டம்ஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே. பட் இப்போ சீஸ் அதுக்கப்புறம் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறோம்ல, ஸோ கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தா ஓகே? இந்த பால் இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி, இப்போது நார்மலாக குழந்தைங்க பீட்சா பர்கர்னு சாப்பிடுவாங்க மோஸ்ட்டாக. இப்போ குழந்தைங்க நிறைய பேர் அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சீஸ் வந்து கெடுதல்ங்கிறது கிடையாது. ஸோ ஏர் ஃப்ரையரில் இல்லை ஓவனில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், ஆனால் நம்ம செஞ்சுருக்கிறது ஹெல்தி வெர்ஷனில். ஓகே. சுட சுட சோயா வெஜ்ஜி பாப்கார்ன். சொன்ன மாதிரி அந்த சீஸ் வந்து அந்த வேவியா வர்றது நல்லா இருக்கு. டெம்ப்ட் ஆகுதுன்னு சுட சுட எடுத்து வாயில வச்சுப்பேன்னு நினைக்கிறேன் நாடு. நல்லா இருக்கும். சிக்கன் பாப்கார்ன் அந்த டேஸ்ட் லைட்டா வரும். சிக்கன் ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கு.
உள்ள வெஜ்ஜீஸ் இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர். நீங்கள் சொன்ன மாதிரி சோயாவா இல்லை சிக்கனான்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கிட்ஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ், உங்கள் கிட்ஸ் வந்து கொடுத்து வச்சுவாங்க நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி சோயா வெஜ்ஜி பாப்கார்ன் வந்து எல்லாரும் அவங்க கிட்ஸுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸில் டெய்லி ஈவினிங் வந்து ஒரு கண்டிப்பாக ஸ்நாக் வந்து ட்ரை பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம், ஸோ ஸ்வீட். இது வந்து செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.